சோல்ஜர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஃபண்டாஸ்டிக் 4 படத்தை வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். ஏன்னா பழனிசை கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, இனிமேல் ஸ்பாயில் பண்ணால் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து நம்ம குறியீடுகள் எண்டிங் எக்ஸ்பிளேஷன் அப்படி இப்படின்ட்டு பல விஷயங்களை பார்க்கலாம். பட் அதுவுமே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு ஹைப் கொடுங்க. ஹைப் டே கமெண்ட் பாக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே இப்படி பக்கம் தள்ளினா கமெண்ட் பாக்ஸில் வந்து ஹைப்புன்னு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஓகே, ஹைப்புங்க சோல்ஜர்ஸ். ஓகே, போகிற சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ ரிலேட்டிவ் கந்தசாமி. ஸோ அதில் முதல்ல பார்க்க போதுன்னா வந்து கெலக்டஸ் எம்சியூவோட ஃபேஸ் 6 வந்து ஆரம்பிக்கும் போது பல பேர் வந்து ரூமில் கிளப்பி விட்டாங்க. ஃபேஸ் 6 ஃபஸ்ட்டு படம் இந்த படம் தான், கடைசியில் வந்து சீக்ரெட் வார்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இது ஒரு கதை இருக்குது அப்படின்ட்டு இந்த படத்தில் கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஆளாளு கதையில் ஆரம்பித்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி படம் தான் தண்டர்போல்ட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் ஃபண்டாஸ்டிக் 4 ஷிப் வந்து 616க்கு வருது அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். அதை பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணிவிட்டான்னா இஷ்டத்துக்கு காசு ஆரம்பிச்சிட்டான். கிளைமேக்ஸ் எழுதிட்டாங்க. நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனால் எனக்கே தெரியாமல் ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. கேரக்டர்ஸ் வந்து உலகத்தை வந்து உழுங்கிடுவான், காலி பண்ணிடுவான், இவங்களால் காப்பாற்றவே முடியாது. இவங்க ஸ்பேஸ் இப்போ எடுத்துக்கிட்டு ஐயா சாமி ஏதாவது காப்பாற்றிக்கியா அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிடுது. நல்ல வேலையாக அது பண்ணல. நானும் பார்க்குறேன் இந்த ஃபண்டாஸ்டிக் 4 மெம்பர்ஸ் எங்கே இருந்தாலும் வந்தாலும் ஈஸியாக மொக்க பண்ணிடுங்க 616ல். உதாரணம் சொல்லலாம், இந்த ரீட் ரிச்சர் வந்திருப்பான் டாக்டர் ஸ்டேஜ் 2 படத்தில். வந்தவொடனே தலைவனை நூடுல்ஸ் போகிற மாதிரி பிச்சு போட்டிருப்பீங்க, ரப்பர் பேட் ஆக்கிட்டு இருப்பீங்க. சரி ஓகேடா, ரீட் ரிச்சர் தான் வந்து அறிவாளி, அவன் முட்டாதமாக செத்து போயிட்டான். இன்னொருத்தன் இருக்கான் இல்லையா நம்ம ஜானி, அந்த கேரக்டரை வந்து தேவையே இல்லாமையும் சம்மந்தமே இல்லாமல் டெட்பூல் 3 படம் கூட்டு வந்தாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் தெரியுமா அப்படின்ட்டு இந்த படம் 2005 வந்த ஃபண்டாஸ்டிக் 4 படத்தில் காமிச்சிருப்பாங்க. இவனுக்கு வந்து நட்சத்திரோட பவர் இருக்குது, இவனுக்கு வந்து நட்சத்திரம் அளவு பயங்கர பவர்ஃபுல்லானவன், ஸ்டார் அளவு பயங்கரமாக இருவன், டிராப் ஸ்டார் அளவு பவர் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் காமிக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். சீக்ரெட் வார்ஸில் இந்த டாக்டர் டூம் உருவாக்கினா பேட்டில் வேர்ல்டுக்கு சன் இல்லைன்ட்டு இந்த ஜானி ஸ்டாம் வந்து சன்னாகி இருந்திருப்பான். இப்போ பார்த்துக்க எந்த அளவுக்கு பவர் இருக்குன்ட்டு அந்த கேரக்டர் கூட்டு வந்து ஒரு நியூட்டன் வந்து காலி பண்ணிட்டான்ற மாதிரி மொக்க பண்ணியிருப்பாங்க. மேபி அப்படி தான் ஆகும்னு நினச்சேன், அவரோட ஆகலை. சந்தோஷம். உண்மைதான், சொந்த கிரகத்தை காப்பாற்ற வக்கில்லாதவன் மல்டிவர்ஸ் அங்கே காப்பாற்ற போகிறான். அப்படி தான் ஆகிருக்கணும். இந்த படத்தில் என்ன பார்த்துருப்பீங்க, கரெக்டாக என்னன்னா உலகங்களை முழுகணும். அதுதான் என்ன முழுங்கலாம் பிளான் போட்டிருப்பா. இப்படி எர்த்த முழுங்கலாம் பார்க்கும்பொழுது இவங்க ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. முதல் பிளான் எர்த்தை இங்கேருந்து வேறு இடத்துக்கு அனுப்புறது, அதுதான் முதல் பிளான் போட்டிருப்பாங்க. ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாக்கி எர்த்தை இங்கேருந்து வேற ஒரு ஹேபிட்டல் ஜோனுக்கு அமுச்சு விட்டுடலாம், அங்கே வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பாரு நம்ம ரீச். அங்கே வரமாட்டான், கெலக்டஸ் வரத்துக்கு அது மில்லியன் இயர்ஸ் அது ஆகும் அப்படின்ட்டு பிளான் போட்டிருப்பா. பட் பிளானில் சேஞ்ச் ஆகி எர்த்தை அங்கே அனுப்புறதுக்கு பதில் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை வந்து உள்ள தூண்டிலாம் போட்டு வேலை பார்த்துருப்பாங்க. அதில் தலைமை வந்து ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகிடும். கடைசி சூசன் ஸ்வாம் உயிரை கொடுத்து வந்து தலை உள்ள தள்ளியிருப்பாங்க. கூட வந்து நம்ம சில்வர் சர்ஃபர் வந்து அட்டாக் பண்ணி தள்ளி விட்டுருப்பாங்க. பட் பிரச்சனை என்ன பண்ணால் இந்த கேரக்டர்ஸ் வந்து எங்கே போகிறான், உண்மையிலே கேரக்டர்ஸ் வந்து சாகலை. படத்தில் வந்து பீட் தான் பண்ணாங்க, அவனை தோற்கடிச்சாங்க, பிளான் படி துரத்து விட்டாங்க. பட் அவன் வந்து கேரக்டர்ஸ் இன்னும் சாகலை. அதுதான் இங்கே மேட்ரு. ப்ரோ அது எப்படி சொல்கிறீங்க, இந்த அவங்க வந்து ஒரு எதுவுமே இல்லாத இடத்த தள்ளி விட்டாங்க, அந்த ஸ்பேஸில் விழுந்து கண்டிப்பாக செத்து போயிடுவான் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. சாதாரண மனுஷங்க வாழ்கிறது தான் காற்று தண்ணி இயற்கை இதெல்லாம் தேவை. பட் கெலக்டஸுக்கு அது தேவை இல்லை. குறிப்பாக சொல்லலாம், இந்த படத்திலே பார்த்தீங்க அப்படின்னா கெலக்டஸோட ஸ்பேஸ்ஷிப் போகும்பொழுது நம்ம ஃபண்டாஸ்டிக் 4 மெம்பர்ஸ் வந்து சூட் தான் போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஆக்சிஜன் லெவல் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. தலைவன் பறந்து போகும் பொழுது தம்பி இது மாதிரி இருந்துன்னா உனக்கு வந்து ஆக்சிஜன் பத்தாதுப்பா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க தெரியுமா. கேரக்டர்ஸோட பிளேஸில் ஆக்சிஜன்லாம் இல்லை, தலைவனுக்கு மூச்சு ஒன்றும் அவசியமே இல்லை. தலைவனை ஸ்பேஸில் விட்டாலுமே தலைவன் சாக மாட்டான். ஸோ அங்கே விட்டா தலைவன் சாக மாட்டான். இது ஒரு விஷயம். தலைவனுக்கு வீக்னஸ் பாயிண்ட் தான் பண்ணால் பசி. தலைவனுக்கு பசிக்குதுன்றனால நான் அதான் 4 பிளேட்டு பிரியாணி 5 பிளேட் சில்லி சிக்கன் சாப்பிட்டா சரியாலாம் கிடையாது. தலைவனுக்கு ஒரு கிரகத்தையே முழுங்கணும். அதாவது கிரகத்தோட கோரு மகசெல்லாம் எல்லாத்தையும் இதுவாக்கி தலைவனுக்கு வந்து உணவாக போகும், வாய் வழியாக இல்லை முதுகு வழியாக. குறிப்பாக சொன்னால் நம்ம ரீட் ரிச்சர்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா அதுக்கு முன்னாடி முதுகுக்கு பின்னாடி பைப் செட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு தலைவன் போய்ட்டு ஓப்பன் பண்ணுவார். ஓப்பன் பண்ண உடனே உள்ளேருந்து எரிமலை குழம்பா வரும் தெரியுமா, அதுதான் தலைவனுக்கான சாப்பாடு. எனக்கு பிரச்சனை என்ன பண்ணால் தலைவனுக்கு வந்து மூச்சு விட முடியும், சர்வை பண்ண முடியும். பட் தலைவனுக்கு பிரச்சனை மிகப்பெரிய பசி எத்திக்கிறான், அவ்வளோதான்.
ஆனால் இங்கே இந்த படத்தில் என்ன பிரச்சனைனா தலைவனை உள்ள தள்ளப்பட்டது குயிக் சில்வரும் கேலக்டஸ் தான் மட்டும்தானே தவிர அவரோட ஸ்பேஸ்ஷிப் வந்து உள்ளே போகவே இல்லை. ஸோ தலைவன் சாப்பிட்ணுன்னா ஒரே வழி அவரோட ஸ்பேஸ்ஷிப்பு வந்து தேவை. ஸோ ஸ்பேஸ்ஷிப்பை வந்து டாட்டு தான் அந்த ஸ்பேஸ்ஷிப்போட பேர். இந்த டாட்டு இல்லாமல் தலைவனால் இருக்கவே முடியாது. ஏதோ கரப்பாம்பூச்சி மாதிரி தான், கரப்பாம்பூச்சி கொள்ள முடியாது, தலையை வெட்டி போட்டாலும் சாவாது. ஆனால் அது வந்து சாப்பிடாம பசி செத்து போயிருமா. இதே மாதிரி தலைவனை எங்கே தூக்கி போட்டாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ரீடிச்சு சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு ஒரு நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேரக்டர்ஸால் 1 மில்லியன் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ 1 மில்லியன் தூரம்னா அப்போ வந்து கேரக்டரோட ஸ்பேஸுக்கும் இதுக்குமே 1 மில்லியன் தூரம் இருக்குது. தலைவன் கதை 1 மில்லியன் இயர்ஸு தடை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பூமியை வந்து டெலிபோர்ட் பண்ணனா கேலக்டஸால் 1 மில்லியன் இயர்ஸு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு நம்ம தலைவன் ரீட் ரிச்சஸ். இப்போ தலைவன் இப்போ வந்து கேலக்டஸில் தள்ளதுனால 1 மில்லியன் இயர்ஸுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒரு ஷிப்பும் இல்லை, தலைவனை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டன்றவன் தான் இருக்கும். மேபி தலைவன் வந்து ஃபியூச்சர் படத்தில் வரது சான்ஸ் இருக்குது, சொல்ல முடியாது. சீக்ரெட் வருஷம் தலையை கொடுக்கலாம் தலைவன். நம்ம டாக்டர் டூமுக்கு வந்து கெத்து காட்டுன்றதுக்காக கேரக்டர்ஸ் வைத்து கிழிச்சி வெறிய வீரண்டா கூட காட்டலாம். பட் பண்ண இன்னொரு கேள்வி என்ன பண்ணா, இந்த ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 3 விட பெருசாகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு பிளானட் போயிருப்பாங்க. அந்த பிளானட்டை வந்து இந்த வேர்ல்டு இன்ஜின் இந்த கேரக்டர் ஷிப் என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே உள்ளே புகுந்து கோரை அப்படியே ஆட்டியை போட்டு பிளானட்டே காலி பண்ணியிருந்திருக்கும். இவ்வளோ பெரிய ஷிப்பை தலைவன் என்ன ரீசர்ச் பண்ண போறாருன்னு தெரில. இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு 10 வருஷமாவது ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆக்சுவலி படத்திலே வந்து 4 வருஷம் ஓடிச்சு. தலைவன் 4 வருஷம் ரிசர்ச் பண்ணிட்டு அப்படி பேலன்ஸ் 6 வருஷத்தில் ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணுவாருன்னு சந்தேகம் தான். இது எதிரிகளை அழிக்கிறதுக்கான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கலாம், பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஷிப்பை உருவாக்கலாம். அதை வச்சு வந்து மல்டிவர்ஸ் லெவலில் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஒன்றத்தை உருவாக்கி அங்கேருந்து 616க்கு வரலாம். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா தலைவன் கூட சேர்ந்து தான் நம்ம சில்வர் சஃபரை உள்ளே போயிருந்துருப்பாங்க. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து எங்கேயோ போயிட்டான், ஓகே, திரும்ப ஷிப்புக்கு எப்படி வருவான் அப்படின்னா அங்கே தான் ஒரு பிரச்சனை. ஏன்னா தலைவனுக்கு வந்து போட்டில் உருவாக்கிலாம் வர முடியாது. உதாரணம் சொன்னால் செலஸ்டியல்ஸ் வந்து பிளாக் ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணி ட்ராவல் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தலை வர முடியாது. தலைவனோட ஸ்பேஸ்ஷிப் மட்டும்தான் ஒரே வழி. அந்த ஸ்பேஸ்ஷிப்பு இங்கே கிடக்குது, எப்படி வருவாருன்னு தெரியாது. பட் சில்வர் சஃபர் அனுப்பி ஏதாவது வழியை பார்ப்போமா, ரொம்பயாவது வண்டியில் போயிட்டு இருக்கோம், பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, யாரும் அமுச்சு விட்டு இப்போ பெட்ரோல் ஆகிடப்பாரோ தெரியுமா, அந்த மாதிரி வேணால் சில்வர் சஃபரை வந்து ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாமே தவிர தலைவனால அது வரைக்கும் வர முடியாது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஃபண்டாஸ்டிக் 4 ரைஸ் ஆஃப் சில்வர் சஃபர் பதில் பார்த்தீங்க அப்படின்னா கேலக்டஸை ஒரு ஆள் மாதிரி காட்டாமல் ஒரு காஸ்மிக் ஸ்டாம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவனுக்கு ஒரு ஆர்ஜின் ஸ்டோரியாக பார்க்கும்பொழுது காமிக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு காமியாக்கூட கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த ஒரு 14 மில்லியன் இயருக்கு முன்னாடி நான் வந்து உங்களை மாதிரி மனுஷனாக தான் இருந்தேன், அதுக்கப்புறம் இந்த பசி எனக்கு வந்துச்சு அப்படின்னு தலைவன் சொல்லியிருந்திருப்பான். உண்மையாக பார்த்து தலைவன் பல வருஷத்துக்கு முன்னாடி மனுஷமாக தான் இருந்திருப்பான் பாரியா, சயின்டிஸ்டாக இருந்தால் அப்படியா. அது எப்போ அப்படின்னா பிக் பேங்குக்கெலாம் முன்னாடி, இந்த யூனிவர்ஸை உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த தலைவன் இருக்கான். அத்தனை வந்து சர்வைவ் பண்ண ஒரு ஆளால் இதில் சர்வைவ் பண்ணி வர முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவார்னு நினைக்கிறேன். வந்தார்னா கண்டிப்பாக வந்து சீக்ரெட் வார்ஸுக்கு வர சொல்லு அப்படின்னு வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்வலை பொறுத்த வரைக்கும், எம்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பல வில்லங்களை வந்து கொல்லாமல் துரத்தி விட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ரெட் ஸ்கல்லே எடுத்துங்களேன். கேரக்டராக ஃபஸ்ட் பார்ட்டில் ரெட் ஸ்கல் வந்து எங்கேயோ ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க, சாவராமல் காமிச்சிருக்க மாட்டாங்க ஸ்பேஸ் மூலிமா. அந்த அவனை என்ன பண்ணிருப்பாங்க, கடைசியில் என் கேம் தான் கூட்டு வந்திருப்பாங்க. அந்த கேரக்டர் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பார்ட்டில் போனவன் அதோட என் கேம் தான் வந்திருப்பான். அந்த மாதிரி கேலக்டர்ஸை கண்டிப்பாக ஃப்யூச்சர் ப்ராஜெக்டில் எங்கேயாவது திரும்ப கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இதை பற்றி நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை கடை திரும்பி வருவாரா வரமாட்டாரா, அது என்ன ஆகுன்ற பற்றி உங்களோட தேரி என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை நான் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அப்புறம் சும்மா போதீங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். முக்கியமாக ஹைப்னு ஆப்ஷன் ஹைப் கொடுத்து பாயிண்ட் 8 கொடுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திக்கிறேன். சொல்கிறேன், பாய்.